இனிய வணக்கம். மகிழ்ச்சி பெருகட்டும். நூல் காஞ்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம் ஒரு சிறப்பு நபரை நேர்காணல் செய்ய இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயாவோட பேர் பாத்தீங்கன்னா திரு சந்திரசேகரன் அவர். இவரை நாம எதுக்காக ஆய்வு செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், கவிஞர், சிந்தனையாளர். கோயம்புத்தூர்ல இவர் வசிக்கிறாரு. இவர் பாத்தீங்கன்னா அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர். அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி அதன் வழியில் நடக்கக்கூடிய ஒரு சிறந்த நபர் இவர். அம்பேத்கர் அவர்கள் எழுதிய நூல்கள், அதை தமிழாக்கம் செஞ்சிருக்காங்க. அந்த நூல்களை எல்லாம் இவர் விரும்பி விரும்பி படிச்சு அந்த நூல்கள் எல்லாம் இவரும் எழுதியிருக்காரு. அதாவது அதே தலைப்புல செய்திகளை மட்டும், அந்த செய்திகளை எதுவும் மாற்றாமல் கொஞ்சம் சுருக்கி இவரும் புக்கா எழுதியிருக்காரு. அப்படி அவர் எழுதிய புக்குகள் பாருங்க. திரு அம்பேத்கர் அவர்களை அதாவது அவர் எழுதிய புக்கே தான் அதை இவர் சுருக்கமா எழுதியிருக்காரு. அம்பேத்கர் காவியம் ஒரு புக்கு, இவர் எழுதிய புக்கு சிந்தனை வயல்கள், ஓயா படிப்பும் உறங்கா எழுத்தும் இதுக்கு அம்பேத்கர். இது அம்பேத்கர் தான். சூத்திரர் யாருங்கிறது நிலா சொந்தம். இந்து மதத்தில் புதிர்கள், அது எல்லாமே திரு அம்பேத்கர் அவர்கள் எழுதிய நூல். அதை தமிழ்ல மொழிபெயர்த்துட்டாங்க. அதை இவர் இன்னும் சுருக்கமா மொழிபெயர்த்து நிறைய நூல்களை அவர் எழுதியிருக்காரு. இன்னும் என் கையில அம்பேத்கருடைய நூல்கள் நிறைய இருக்கு. ஆனா நாம இன்னைக்கு இவரை நேர்காணல் செய்யறது பாத்தீங்கன்னா, ஒரு எழுத்தாளர், ஒரு வரலாற்று ஆய்வாளர் என்பதற்காக மட்டும் இல்லைங்க. இவர் இந்த சிங்கநல்லூர் பகுதி மக்களை மிகவும் நேரில் களத்துக்கு சென்று பல ஆய்வுகளை செய்து எழுதிய, இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த நூல் தான். இந்த நூலினுடைய பெயர் பாத்தீங்கன்னா எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும். எங்கள் வளமும் எழுதியிருக்காரு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும்ங்கிற தலைப்புல எழுதியிருக்கிற இந்த நூலைய அடிப்படையாக வைத்துதான் நாம் பேச இருக்கிறோம். ஐயா, உங்களை பற்றி ஒரு சில அறிமுகங்கள் கொடுங்கய்யா நேயர்களுக்காக. நான் சிங்கநல்லூரிலேயே பிறந்து வளர்ந்தவன். படிப்பு பெரியநாயக்கம்பாளையம் ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயாவில் படித்து ஹைஸ்கூல் முடித்து விடுத்து கோவை கல்லூரியில், அரசு கலைக்கல்லூரியில் 2 ஆண்டுகள் முடித்த பிறகு ரயில்வே தேர்வு எழுதி இணைப்பு பெட்டி தொழிற்சாலையில் ஒரு 38 ஆண்டுகள் எழுத்தராக வேலை செய்து அதில் ஆபீஸ் சூப்பரண்ட் கிரேட் 1 என்ற உயர்ந்த பதவியில் ஓய்வு பெற்றவர். அதாவது நீங்க 38 ஆண்டுகள் எழுத்துத்துறையில பயணிச்சிருக்கிறீங்க. ஆமா. அப்ப நீங்க எழுத ஆரம்பிச்சது எப்பங்க? இந்த மாதிரி நூல்கள்லாம் எழுதணும் உங்களுக்கு அதுல இருந்து ஒரு ஆர்வம் வந்துச்சுங்களா? அங்கே அம்பேத்கர் பெயரில் தொழிற்சங்கம் இருந்தது. ஒரு 2-3 அது தலைவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் அல்லவா? அது ஒரு 2-3 தொழிற்சங்கம் இருந்தது. அதில் ஒரு தொழிற்சங்கத்தில் நான் சேர்ந்து அதில் பணியாற்றி வந்தேன். அப்பொழுதுதான் அம்பேத்கரை நெருக்கமாக அவருடைய செய்திகளை, அவருடைய நூல்களை எல்லாம் படிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தோழர்களே, நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐயா சொல்வது போல் அம்பேத்கர் என்னும் மனிதரை இவர் பற்றி கொண்டிருக்கிறார். நாமும் பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு. இவரு அம்பேத்கரை பற்றி கொண்டதுனால அவர் எழுதினாருன்னு சொன்னீங்கன்னா இந்த நூலு. ஐயா, இந்த நூலுக்காக நீங்கள் ஒரு
பணிகள், இந்த ஒவ்வொரு களத்தையும் நீங்க போய் சந்திச்சிருப்பீங்க இல்லையா? சந்திச்சது. அந்த களத்துல முத நீங்க போய் சந்திக்கும் பொழுது உங்களை வரவேற்றவங்களும் சிலர் இருப்பாங்க, ஆமா, இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்களும் சிலர் இருப்பாங்க. ஆமா. இதுல வந்து வரவேற்பவர்கள் உங்களுக்கு எப்படி வரவேற்பு கொடுத்தாங்க, எதிர்த்தவங்க எப்படி உங்களை எதிர்த்தாங்க? முதல்ல இந்த நூல் எழுதுறதுக்கு எதிர்ப்பு அதிகமாக இல்லை, ஆனால் வரவேற்பு என்று சொல்ல வேண்டுமானால் நிறைய தகவல்கள் கொடுத்தார்கள். வாய்மொழியாக தகவல் கொடுத்தவர்கள் நிறைய பேர். எஸ்.ஆர். பழனிசாமி என்பவர் தலைவராக இருந்த சங்கத்துக்கு தலைவராக இருந்த போது அவர் ஒரு 3 பெரிய நோட்டுகள்ல சிங்காநல்லூரை பற்றி தகவல்களை சங்கத்தில் இருந்ததனால் அவருக்கு எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுக்க வாய்ப்பு இருந்தது. ஆகவே அந்த நிகழ்ச்சிகளை பற்றியெல்லாம் அவர் எழுதி வைத்திருந்தார். ஒரு 3 நோட்டுகள் என்னிடம் கொடுத்து இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று என்னிடம் சொன்னார். இதற்கு முன்னாலேயே சிங்காநல்லூரை பற்றி என்னுடைய முன்னோர்கள் நிறைய சமூகத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் நிறைய இருந்திருக்கிறார்கள். சிறப்பு. என்னுடைய வயது ஒத்தவர்கள் பல அரசியல் கட்சிகளில் இருந்தாலும் சமூக பணி என்று வரும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். சிறப்பு. ஐயா, அந்த சமூக பணிகள் நீங்க எந்த மாதிரி சமூக பணிகள் உங்களுடைய நீங்கள் செஞ்சிருக்கீங்க? நான் கவியரங்கங்கள்ல தான் அதிகமாக பங்கேற்றிருக்கிறேன். ஆனால் இங்கே என்னுடைய ஊரில் 2 மாணவர் விடுதி நடத்தியிருக்கிறார். 2 மாணவர் விடுதி நடத்தியிருக்கிறார்கள். ஊரே 2ஆக இருந்தது. கிழக்கு பக்கம் ஒரு ஊரு, மேற்கு பக்கம் ஒரு ஊரு, இப்படி 2ஆக பிரிந்தாலும் 2 தலைவர்களும் மக்களுடைய முன்னேற்றத்தில் ஆர்வம் கொண்டு இவர்களை முன்னேற்றுவதற்கு கல்விதான் முக்கியம் என்று முடிவு செய்து 2 மாணவர் விடுதியை நடத்துகிறார்கள். அதில் ஒன்று சித்தார்த்தா மாணவர் விடுதி என்ற மாணவர் விடுதியில் நான் இருந்து படித்திருக்கிறேன். இரவு 8 மணிக்கு மேல் பெரியவர்கள் தங்கி விடுவார்கள். நாங்கள் சிறு வயதுக்காரர்கள் வீட்டுக்கு வந்து விடலாம். அப்படி எங்களை படிக்க வைத்தார்கள் பெரியவர்கள். நீங்க படிச்ச ஆண்டு? படித்த ஆண்டு 45 படித்திருக்கேன். அதாவது நீங்க 45ன்னா நான் பிறந்தது 38 முன்னாடியே. நான் பிறந்தது 38. அந்த மாணவர் விடுதிகளில் வந்தது 45ல வந்தது. அதாவது நீங்க இந்திய விடுதலை பெறுவதற்கு முன்னாடியே கல்விக்கு முக்கியத்துவம் அந்த ஊர் தலைவர்கள் கொடுத்திருக்காங்க. ஆமா, சிறப்புங்க. பாருங்க நண்பர்களே, கல்வி என்பது இன்னைக்கு நம்மளுடைய பகுதியில மிக சிறப்பாக வளர்ந்து இருப்பதற்கு காரணம் இந்த மாதிரி தலைவர்கள் அன்று செஞ்ச சிறு செயல்கள் தான். அதுதான் எல்லாரும் சொல்றதுதான், சிறுதுளி பெருவெள்ளம், சிறுகத்தான். அப்படி இவர் படித்து முன்னேறி இருக்கிறார். ஐயா, நீங்க அந்த பள்ளியில படிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் நீங்க இருக்கிறீங்க. ஆமா. நீங்க அந்த உங்களுக்கு ஒரு நூல் கொடுத்தாருன்னு நீங்க சொன்னீங்க இல்லைங்களா? அந்த ஒரு டைரியில எழுதிய உங்களுக்கு ஒரு. ஆமாங்க. ஆமா. அவர் ஐயாவோட பேருங்க? அந்த ஐயா அவர் பேரு எஸ்.ஆர். பழனிசாமி. அந்த அவர் கொடுக்கும்போது அந்த டைரியிலேயே நீங்க படிச்சிருப்பீங்க. ஆமா. உங்களை ரொம்பவும் மனதை ஒரு இந்த படிச்சதுக்கு அப்புறம் இந்த செய்தி யார்கிட்டயோ சொல்லணும் அப்படின்னு உங்க மனதை ரொம்ப ஒரு ஊருடைய செய்தி ஏதாவது அதுல இருக்குங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில்? தனிப்பட்ட முறையில் பெண்களுக்காக ஒரு அமைப்பு துவக்கப்பட்டு அதில் அந்த சிறு வயது பெண்கள்
அதன் பெண்களுக்கு என்று ஒரு அமைப்பு துவக்கப்பட்டு பெண்களே அதை நடத்தி ஊர் முன்னேற்றத்திற்காக பெண்களும் பாடுபட்டார்கள் என்ற ஒரு செய்தி என்னை உண்மையிலேயே என்னுடைய முன்னோர்கள் எவ்வளவு முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்கு அவர் எவ்வளவு பாடுபட்டார்கள், பெண்கள் முன்னேற்றத்தில் எவ்வளவு தூரம் அவர்கள் ஆர்வம் உள்ளவராக இருந்தார்கள் என்பது என்னுடைய மனதை கவர்ந்த ஒரு செய்தி. அதாவது பெண்கள் முன்னேற்றத்துக்காக ஒரு பெண் செஞ்சிருக்காருங்கிறீங்க. ஆமா. அது எந்த ஆண்டிங்க? இந்தியா விடுதலை பெற்றதுக்கு பின்பா, விடுதலை அடைவதற்கு முன்பு? அதாவது இந்தியா அன்னைக்கு விடுதலையா, அன்னைக்கு காலனி ஆட்சி. அது எனக்கு தெரிந்து அம்பேத்கர் கோவைக்கு வந்த போது கார்னேஷன் பார்க் என்று அப்பொழுது பெயர், இப்போ வஉசி பூங்கா, அங்கே ஒரு பெரிய மகாநாடு நடந்தது. என் ஊர்க்காரர்கள் எல்லாம், பெரியவர்கள் எல்லாம் கூட்டத்துக்கு போய்விட்டார்கள். நாங்கள் சிறுவர்கள் மட்டும் ஒரு 4-5 பேர் மட்டும் வீட்டில் இருந்தோம். அப்பொழுது ஊரை பார்க்க மீனாம்பாள் சிவராஜ் அவர்களை அழைத்து வந்தார்கள். மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் வந்துதான் அந்த பெண்களுக்கான அமைப்பை துவக்கி வைத்தார்கள் என்று அந்த குறிப்பேட்டில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அது ஒரு நல்ல செய்தி. அதாவதுங்க, அந்த மீனாம்பாள் சிவராஜ் அவங்க அம்மா என்ன பார்த்தீங்கன்னா, நான் நண்பர்களே, ஐயாவினுடைய வயது காரணமாகத்தான் சில செய்திகளை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏன்னா ஐயாவுக்கு வயது பாத்தீங்கன்னா 85 வயது ஆயிடுச்சு. அதனால சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பெண் எப்படி பாடுபட்டிருக்காங்கன்னாங்க, இல்லத்தில் இருக்கும் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து மற்றவர்களுடன் பேசி தங்களுடைய அறிவையும் கல்வியையும் பண்பாட்டையும் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிய பெண்களில் அந்த பெண் ஒண்ணு. அதாவதுங்க, நமக்கு பாத்தீங்கன்னா விடுதலைக்காக போராடிய அஞ்சலை அம்மா அவர்களை தெரியும், பத்மினி மாசாணி அம்மாவை தெரியும். இவங்க எல்லாம் புகழ்பெற்ற போராட்டக்காரர்கள் விடுதலைக்காக. இங்கும் கூட இதே சிங்கநல்லூர் பகுதியில் பெண்களின் நலனுக்காக போராடிய ஒரு பெண் தான் அந்த மீனாட்சி அம்மாங்கிற அந்த பெண். அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தையும் அவர் இந்த புக்கில் எழுதியிருக்கக்கூடிய செய்தியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதாங்க அந்த செய்தி. இந்த புக்கில் அவர் எழுதியிருக்காரு. இன்னைக்கு இந்த புக்கு எத்தனை பேருக்கு கையில இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப குறைவு. இந்த புக்கு பாத்தீங்கன்னா எல்லார் கையிலும் இருக்கும். பெண்களுக்காக போராடிய சிறந்த பெண்மணிகள்ல இந்த பெண்ணும் ஒருவர். இவருடைய பெயர் தான் பாத்தீங்கன்னா மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள். இவர் பாத்தீங்கன்னா மேற்கொண்டு நம்ம ஐயாக்கிட்டே கேட்போம். ஐயா, இவங்களை பற்றி மேற்கொண்டு செய்திகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இவர் சென்னையை சேர்ந்தவர். யாருங்க? இந்த மீனாம்பாள் சிவராஜ் சென்னையை சேர்ந்தவர். சிவராஜ் என்பவர் அகில இந்திய தலைவர். அம்பேத்கருக்கு அடுத்தது தலைவர் சிவராஜ் தான். சிறப்பு சிறப்பு. MC ராஜா, ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாசர் இந்த தரத்தில் வைத்து பார்க்க வேண்டிய ஒரு தலைவர் சிவராஜ் அவர்கள். ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் என்று அம்பேத்கர் ஆரம்பித்த போது அதற்கு இவர்தான் தலைவராக வைத்தார். நீங்களே இருந்து விடுங்கள் என்று சிவராஜ் சொன்ன போது நான் கோபக்காரன், பேசி விடுவேன். ஆனால் நீ அப்படி அல்ல, நீ பொறுப்பாக இருப்பாய், ஆகவே நீ தலைவராக இரு என்று சிவராஜை அவர் தலைவராக ஆக்கி வைத்தார். எல்லா போராட்டங்களிலும் அம்பேத்கரோடு தோளோடு தோள் நின்றவர் சிவராஜ் அவர்கள். அவர்களுடைய மனைவிதான் மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள். பெரியார் செங்கல்பட்டு சுயமரியாதை மகாநாடு நடத்த போது அம்மையார் அவர்கள் மற்றவர்களோடு நீலாம்பிகை அம்மையார் என்ற ஒரு
பெரிய அம்மையார், ராமாமிர்தம் அம்மையார் இவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு பெரியாருக்கு பெரியார் என்ற பெயர் வைக்க காரணமானவர் மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள். நிஜமாங்களா ஐயா அது? ஆமா. அதாவது பெரியாருக்கு அந்த பெரியாருன்னு பேர் வைக்கணும்னு கேள்வி அந்த மகாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணினதே மீனாம்பாள் சிவராஜ் தான். இவங்கதான். ஆமா. அதாவது நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த இல்ல அவர் சென்னையை சேர்ந்தவர் தான். சிவராஜோட மனைவி சென்னையை சேர்ந்தவங்க. ஆமா வந்துட்டாங்க. ஆமா. இங்க வந்து அதாவது அம்பேத்கர் மகாநாட்டுக்கு வந்த போது கூட வந்தவர் அவர். வந்தவர். நண்பர்களே பார்க்கணும், எப்பேற்பட்ட ஒரு செய்திய, அது நம்ம எப்பேற்பட்ட ஒரு வரலாற்று எழுத்தாளரை நேர்காணல் செஞ்சுட்டு இருக்கிறது. இதுதான் நான் சொன்னேன், ஒரு சிறந்த நேர்காணல் என்பதற்கு இதுதான் சான்று. இதை விட நிறைய சான்றுகளோடு இந்த நூலை எழுதியிருக்காரு ஐயா. வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நிகழ்ச்சியை தொடங்கும் போதே சொல்லிட்டாரு, 10 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க, ஏன்னா என்னுடைய வயதின் காரணமாக 10 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க. மேற்கொண்டு நிறைய செய்திகள் இந்த நூல்ல எழுதியிருக்காருங்க. அதுல உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. இந்த சிங்காநல்லூர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் உலக புகழ் பெற்ற ஒரு திருவிழா ஒண்ணு நடக்குது. கூத்தாண்ட கோயில் திருவிழான்னு அந்த திருவிழாவை சொல்லுவாங்க. அந்த கோயில் இந்த சிங்காநல்லூர் பகுதிக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற முழு செய்தியை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் சொல்லணும்னு ஆசைதான், ஐயாக்கும் சொல்லணும்னு ஆசைதான். நேரம் இல்ல ஐயாவுக்கும் சொல்லணும்னு ஆசைதான். ஆனால் ஐயாவினுடைய அந்த விருப்பத்துக்கு ஏற்ப, அந்த 10 நிமிஷத்துக்குள்ள முடித்துக் கொள்ளுங்கிற அந்த விருப்பத்துக்கு ஏற்பதனால இந்த நூலை ஐயா வந்து மறுபதிப்பு செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டு, ஏன்னா இந்த நூல் என் கையில் இருக்கக்கூடிய நூல் நிறைவு நூலாக இருக்கிறது. இதை பதிப்பகம் மீண்டும் அவர் செய்ய வேண்டும். இது போன்ற செய்திகள் நம் அனைவருக்கும் கிடைக்க பெற வேண்டும் என்பதற்காக ஐயா இந்த நூலை ஒரு நிறுத்திடாதீங்க. தயவு செஞ்சு இந்த நூலை நீங்க வந்து மறுபதிப்பீடு செய்யுங்க. இன்னொரு முறை பதிப்பகம் போட்டு மக்களுக்கு கொண்டு வந்து கொடுங்க. அப்படி நீங்க எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நூல் காஞ்சியினுடைய நேயர்கள் சார்பா நாங்க உங்கள்கிட்ட உங்களுடைய ஏதாவது ஒரு செய்தி சொல்றதுன்னா சொல்லிட்டு நிறைவு பண்ணலாங்க. நீங்க ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க. அம்பேத்கரை பின்பற்றியதால் இவ்வளவு தூரம் என்னால் ஒரு அறிவு தளத்தில் நிற்க முடிந்தது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சரி, நன்றி.